கூட்டணிகளை கூட கூட்டணியே அமையாது, அதிமுக வந்து ஓஞ்சிரும், அந்த கூட்டணி செல்லாது அப்படின்னப்ப இப்போ கூட்டணியே மிகப்பெரிய அளவில் அமைஞ்சிருந்துச்சு. அதுதாங்க நீங்க நீங்க ரொம்ப இது நீங்க என்னுடைய உணர்ச்சிகளை வந்து தூண்டி விட்டதுனால இதை பத்தி அதிகம் பேச வேண்டியதா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அவர் இன்னைக்கு நான் உறுதியா சொல்றேன், அதிமுகவினுடைய கட்சியில் 72 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்ததுனால அவரோடு சேர்ந்து இந்த கட்சியில் ஒரு சாதாரண விசிலடிச்சாங்குஞ்சிய அரசியலுக்கு வந்து எம்ஜிஆர் அரசியல் வந்து இன்னைக்கு இந்த நிலையில் நான் இருக்கிறது மட்டும் இல்லை. நான் 73 திண்டுக்கல் தேர்தலில் இருந்து 74 பாண்டிச்சேரி தேர்தலில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா தேர்தலையும் பார்த்துட்டு இருக்கேன். அரசியலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் மாவட்ட பிரதிநிதியாக அந்த கிளைக்கழக செயலாளராக இருந்து இன்னைக்கு வரைக்கும் முதல் தேர்தலையும் மாவட்ட பிரதிநிதியாக நான் வெற்றி பெற்றேன். இன்னைக்கு வரைக்கும் அரசியலில் ஒரு புரட்சி தலைவி அம்மா காலத்தில் 83 அம்மா கொள்கை பரப்பு செயலாளராக சொல்ல அம்மாவால் தலைமை கழக பேச்சாளர் அறிவிக்கப்பட்டு தமிழ்நாடு முழுக்க ஆண்டிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். அதுக்கு பிறகு அம்மா முதலமைச்சராக இருக்க காலகட்டத்தில் ஊடகங்களில் முகமாக பார்க்கப்பட்டவன் அன்னைக்கு வந்து நான் டாக்டர் சமரசம் போன்ற 2 பேர் தான் வந்து ஊடகங்களில் பேச. அதுக்கு முன்னே மலைச்சாமி பேசிகிட்டு இருந்தார். அவர் சரியாக பேச ஒரு தவறான கருத்து சொன்னதுனால அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதுக்கு பிறகு நாங்கள் தான் அதை செஞ்சிட்டு இருந்தோம்.